அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலின் மூலம் நமக்கு உண்டாயிருக்கிற விலையேறப்பெற்ற ரட்சிப்பின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். கடந்த வாரத்திலிருந்து கர்த்தர் அருளுகிற மிக முக்கியமான ஆசீர்வாதமாகிய பாவ மன்னிப்பை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே இந்த பாவ மன்னிப்பை குறித்து தியானிக்க ஆரம்பித்த போது நாம் குறிப்பாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன, அதற்குள்ளாக அடங்கியிருக்கும் ஆசீர்வாதம் என்ன, பாவ மன்னிப்புக்குள் நமக்கு என்ன கிடைக்கிறது என்ற காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதற்காக நாம் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலே அங்கே எப்படி இஸ்ரேல் தேச ஜனங்களுக்காக அங்கே வருஷத்தில் ஒரு முறை முழு தேசத்துக்கும் ஒரு பாவ நிவாரண நாளை கர்த்தர் நியமித்து அந்த நாள் அன்றைக்கு தேசத்துக்காக பாவ நிவாரணம் செய்யப்படும். அந்த பாவ நிவிர்த்தி நாள் அன்றைக்கு 2 ஆடுகள் தெரிந்தெடுக்கப்பட்டது. அதிலே அந்த 2 ஆடுகளும் இந்த பாவ மன்னிப்புக்குள் நமக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாதம் என்ன என்பதை நமக்கு விளங்கச் செய்கிறது. அதிலே நாம் பார்த்தோம் கடந்த வாரத்திலே எப்படி ஒரு ஆடு, கர்த்தருக்கென்று ஒரு ஆடு தெரிந்தெடுக்கப்பட்டு அது ஜனங்களுடைய பாவங்களுக்காக அது எப்படி பலியிடப்பட்டு அந்த ஆடு மரித்து அதனுடைய இரத்தத்தை பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் எடுத்துக்கொண்டு எப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிற அந்த தேவ பிரசன்னம் இருக்கிற அந்த கிருபாசனத்திலே போய் அவர் எப்படி அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளித்த போது எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாவ நிவிர்த்தி உண்டானது. ஏனென்றால் நாம் பார்த்தோம் லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து ஆத்மாவிற்கு பாவ நிவிர்த்தி செய்வது இரத்தமே என்று சொல்லுகிற அந்த தேவனுடைய அந்த பிரமாணத்தின்படி, சட்டத்தின்படி எப்படி அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் கிருபாசனத்தில் போய் தெளிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு பாவ நிவிர்த்தி உண்டானது. அதன் மூலம் என்ன ஆயிற்று பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களுக்காக மரிக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி மரித்ததுனால நாம் பார்த்தோம் எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் பாவத்தின் நிமித்தம் வருகிற தண்டனையிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இதுதான் பாவ மன்னிப்புக்குள் உண்டாகும் முதலாவது ஆசீர்வாதமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அது என்னது நாம் பார்த்தோம். அடுத்ததாக எப்படி இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியானவராக நமக்காக சிலுவையிலே மரித்து அதன் மூலம் எப்படி நாம் பாவத்தின் நிமித்தம் வருகிற தண்டனையிலிருந்து, அந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நற்செய்தியை பார்த்தோம். அதை தான் இங்கே ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்க கேட்டோம். மறுபடியும் வாசிக்க கேட்போமா? ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் பாருங்கள், இது ஒரு மிக முக்கியமான அதிகாரம். இங்கே வேதம் எப்படி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எப்படி நமக்கு பாவத்தின் மேல் ஜெயம் உண்டாகிறது என்ற
அந்த அருமையான சத்தியம் இங்கே பாருங்கள், இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் பவுல் மூலமாக பாருங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது தான் பாருங்கள், இதுக்கு கீழுள்ள வசனங்கள்லாம் அதை பற்றி ஆவியானவர் சொல்லிட்டு வரும்போது பாருங்கள், பாவத்தின் மேல் ஜெயம் கொள்வதற்கு பாருங்கள், நாம் இங்கே ஆவியானவர் பவுல் மூலமாக எழுதும்போது கொடுக்குற வெளிப்பாடு என்ன? பாவத்தின் மேல் நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக, பாவத்தை மேற்கொள்கிறவர்களாக வாழ்வதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் சத்தியம் என்ன? இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இனி நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதாவது பாவத்தின் நிமித்தம் நம்மேல் வந்த அந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து, அந்த தண்டனையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நற்செய்தி தான் பாவத்தை மேற்கொள்வதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்று சொல்லி எந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? கற்றுத்தருகிறார். பாருங்க, ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே பாருங்க, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லும்போது நாம் அதன் மூலமாய் அறிந்து கொள்கிற காரியம் என்ன? இப்பொழுது நான் பாவத்தின் தண்டனையிலிருந்து, எனக்கு விரோதமாய் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி எழுதப்பட்ட அந்த தீர்ப்பாகிய அந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து இப்பொழுது இயேசுவின் மூலம், அவருடைய இரத்தத்தின் மூலம் இப்பொழுது நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இனி நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை கிறிஸ்து இயேசுவுக்குள். இதுதான் நற்செய்தி தேவ பிள்ளைகளே. இப்பொழுது இந்த சத்தியம் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாம் பாருங்க, இதை இன்னும் அதிக ஆழமாக நாம் தியானிப்பதற்கு முன்பாக இந்த சத்து எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். பாருங்கள், அதுக்கு ஒரு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் செல்லுவோம். பாருங்கள், ஒரு மனிதன் தான் தேவனால் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த தண்டனை தீர்ப்பு எனக்கு விரோதமாக இருக்கிறது என்கிற உணர்வு ஒரு மனிதனுடைய மனதை இருதயத்திலே அது அவனை நிரப்பும்போது அவனுடைய வாழ்க்கை அது எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்து விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் நம்முடைய பாவத்து நிமித்தம் வருகிற அந்த தண்டனை தீர்ப்பின் மூலம் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை இங்கே காயின் வாழ்க்கையிலிருந்து என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே காயின் செய்த பாவத்தின் நிமித்தம் காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொன்று போடுகிறான். அதன் நிமித்தம் காயின் மேல் வந்த தண்டனை தீர்ப்பை கர்த்தர் இங்கே பாருங்கள் காயினிடத்தில் தெரிவிக்கிறார். இப்போது தன்மேல் வந்த அந்த தண்டனை தீர்ப்பை கேட்டவுடன் பாருங்கள், இங்கே காயினுடைய பதிலுரையை பார்க்கிறோம். ஒரு மனிதன் மேல் அந்த தண்டனை தீர்ப்பு வரும்போது அவனோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாய், அது எந்த விதத்தில் அது அவனோட வாழ்க்கையில் பாதிப்பை கொண்டு வருகிறது என்று சொல்லி பாருங்கள், இங்கே காயின் தன்னுடைய வாயினால் சொல்லும்போது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை 14வது வசனத்தின் நடுப்பகுதியில் சொல்லுது, நான் இனி பூமியிலே நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். நான் பூமியிலே இனி நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்கு தன்மேல் வருகிற அந்த தன்னோட பாவத்து நிமித்தம் வருகிற அந்த தண்டனை தீர்ப்பினுடைய அந்த உணர்வு ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அவன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் மாறுகிறது பாருங்க. அவன் சொல்லுகிறான், இனி நான் பூமியிலே நிலையற்று அலைகிறவனாக இருப்பேன். பாருங்கள், ஒரு மனிதனுக்குள்ளே தேவன் என்னை தண்டித்து விட்டார் என்ற அந்த எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பாருங்கள், ஒரு மனிதன் பாருங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி
இந்த தண்டனை தீர்ப்பின் மூலம் வருகிற இந்த வாழ்க்கையின் விளைவு அது என்னது? பூமியிலே நிலையற்று அலைகிறவனாக இருப்பேன் என்று இங்கே காயின் சொல்லுகிறான். இதுதான் பாருங்கள், ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஏன்னா பாவத்து நிமித்தம் வருகிற தண்டனையின் மூலமாக அவனோட வாழ்க்கை இப்படி ஆகிறது. ஆனால் பாருங்கள், இப்பொழுது ஒரு மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவருடைய பாவ மன்னிப்பை பெற்ற பிறகும் பாருங்க, இப்பொழுது ரோமர் 8:1 சொல்லுகிறது போல, இப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற அந்த சத்தியத்தை ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அறியாவிட்டால் அவன் ரட்சிக்கப்பட்ட பின்பும் பாவ மன்னிப்பை பெற்ற பிறகும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகும் பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றிருக்கிறான். ஆனால் அதை குறித்த அறிவு, நான் இப்பொழுது பாவத்து நிமித்தம் வருகிற தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளை பெற்றுக்கொள்ளாவிட்டால், அந்த சத்தியத்தை குறித்த அறிவை பெற்றுக்கொள்ளாவிட்டால் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பெற்ற பிறகும் அந்த தேவனுடைய பிள்ளை தொடர்ந்து பாருங்க பூமிக்குரிய வாழ்விலே நிலையற்று வாழுகிறவனாய் அலைகிறவனாய் அவனோட வாழ்க்கை தொடர்ந்து என்ன செய்யும் இருக்கும் பாருங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து பாருங்க தம்மை விசுவாசித்த பாருங்க சில இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து யோவான் 8:31-32 இப்படி சொல்லுகிறார். தம்மை விசுவாசித்தவர்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் என்னோட உபதேசத்தில் தொடர்ந்து நிலைத்திருந்தால் நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட பிறகு வெறும் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு பாருங்கள் நம்ம சும்மா இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு பெரிய ஆவிக்குரிய பயணம் இருக்கிறது. அது என்னது? நாம் இயேசுவினுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்து சத்தியத்தையும் அறிந்து பாருங்கள், இயேசுவின் ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பல்வேறு ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொன்றாக சுதந்திரிக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். பாருங்கள், வெறும் பாவ மன்னிப்பை நான் பெற்றிருக்கிறேன் என்று வாயால் சொன்னால் போதாது. அந்த பாவ மன்னிப்பின் மூலம் வருகிற அந்த வாழ்க்கை மாற்றத்தை நம்முடைய வாழ்விலே என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரிக்க வேண்டும். பாருங்கள், அப்போது அதுக்கு தான் இந்த சத்தியத்தை பாருங்கள் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஏன் நீ இந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை ஏன் நீ அறிந்து கொள்ள வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதை அறிந்து கொள்ளும் போதுதான் பாருங்கள் நாம் பூமியிலே நிலையற்று அலைந்து திரிகிற அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை என்ன செய்கிறது? வருகிறது. பாருங்கள், சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்களேன், அவங்களுடைய வேலையில் ஒரு வேலையில் நிலைச்சிருக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு பட்டணத்தில் வேலை செய்வாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு பட்டணத்துக்கு போவாங்க, போய் அங்கே வேலை பார்ப்பாங்க, அங்கே அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் அங்கே இன்னொரு இடத்துக்கு என்ன செய்துருவாங்க? மாறிடுவாங்க. ஒரு இடத்துல பாருங்கள் இருக்கவே மாட்டாங்க. அதன் மூலம் பாருங்கள் பாதிக்கப்படுறது அவங்களோட பிள்ளைகள் தான். ஒரு இடமா ஸ்கூலாக வருஷம் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? மாற வேண்டியிருக்கும். பாருங்கள், ஒரு இடத்துல அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். சிலர் பாருங்கள் ஒரு நேரம் கொஞ்ச நாள் ஒரு வேலையை பார்ப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு என்ன செய்கிறது? இன்னொரு துறைக்கு மாறிடுறது. ஒரே விதமான வேலையை செய்கிறதில்லை, மாறிக்கொண்டே இருப்பார், நிலையற்றவர்களாகவே இருப்பார்கள். அந்த மாதிரி பாருங்கள், குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிலையற்று இருக்கிறது. ஒரு நேரம் பாருங்கள் நல்லா குடும்பத்தை அன்பு கூறுறது, இன்னொரு நேரத்தில் பார்த்திங்கன்னா அன்பற்றவர்களாகி இருப்பார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மையை என்ன செய்யாது இருக்காது. பாருங்கள், ஒரு நேரம் சந்தோஷமாக இருப்பாங்க, இன்னொரு நேரம் கீழே போவாங்க. ஒரு ஸ்திரமான நிலையில் வாழுகிற வாழ்க்கை அவர்களுக்கு என்ன செய்யாது? இருக்காது. பாருங்கள், ஒரு நிலையற்ற தன்மை, எதுலேயும் ஒரு உறுதியாக இருக்கிற தன்மையே வாழ்க்கையில் என்ன செய்யாது? இருக்காது. ஒரு நேரம் ஆண்டவரை சந்தோஷமாக சர்ச்சுக்கு போகிறது, அப்புறம் கொஞ்ச நாள் ஆகிட்டால் சர்ச்சுக்கே போகாமல் அப்படியே
பாருங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாகவே என்ன செய்கிறது இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்லாத வாழ்க்கை பாருங்கள் அநேகர் இன்னைக்கு வாழுகிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் உள்ள இருதயத்தில் ஒரு பிரச்சனை என்ன செய்து இருக்குது. அது என்னது? அவர்களுக்குள்ளே இன்னும் ஒரு அறிவு வரல. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அதன் மூலம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இனி எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, எனக்கு விரோதமான தண்டனை தீர்ப்பிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், இனி எனக்கு தண்டனை இல்லை என்ற அந்த உணர்வு அவங்களுக்கு என்ன செய்யலை, வரல. அதனால தான் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா குற்ற உணர்வை தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துட்டால் போதும், உடனே பாருங்கள் அவங்க வாய் குற்றப்படுத்துகிறதா இருக்கும். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் உனக்கு இப்படி நடந்துட்டு, இந்த காரியம் இப்படி நடந்த காரணம் இங்கே ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். அதனால் பாருங்கள் கடைசியில் தங்களை குற்றப்படுத்தி கொள்வார்கள், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் குற்றப்படுத்தி விடுவார்கள். கடைசியில் பாருங்கள் குடும்பத்தில் அதன் மூலம் என்ன செய்யாது, சமாதானமே என்ன செய்யாது, இருக்காது. அப்போது அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் இந்த நிலையற்று அலைந்து திரிகிற வாழ்விலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்த அறிவு வரணும். பாருங்கள், பாவத்தின் தண்டனையிலிருந்து நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அறிவு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இன்னொரு காரணம் ஏன் நம்ம இந்த சத்தியத்தை ரொம்ப ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 22 அங்கே தாவீது தன்னுடைய வாழ்வின் கஷ்ட சூழ்நிலை வழியாக போகும்போது அவர் கதறுகிற வார்த்தைகளை கவனிப்போம். சங்கீதம் 22 1-2 வசனங்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. பாருங்க, இந்த சத்தியம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இனி எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற அந்த சத்தியத்தை ஏன் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை அறியலைன்னா இன்னொரு விதத்தில் நம்மளோட வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுதுன்னா, இது நம்முடைய ஜெப வாழ்க்கையை ரொம்ப பாதிக்குது. பாருங்கள், ஒரு மனிதன் தன்மேல் தண்டனை தீர்ப்பு இருக்குது அப்படின்னே அவன் நினைத்து கொண்டிருக்கிற வரைக்கும் பாருங்கள், அவர்களுடைய உள்ளத்தில் எப்பவும் தேவன் தூரமாக இருக்கிறவர் போலவே என்ன செய்வாங்க, உணர்வாங்க. தேவன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்கவே மாட்டிக்கிறார் என்பது போன்ற ஒரு சிந்தை தான் அவர்களுடைய இருதயத்தில் என்ன செய்யும், இருக்கும். பாருங்கள், இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் அவர் பலவிதமான கஷ்டங்கள் வெளியே கடந்து போனார். பல சவால் நிறைந்த சூழ்நிலை அவர் கடந்து போனார். அப்படி அவர் சவால் நிறைந்த சூழ்நிலை வெளியே கடந்து போகிற ஒரு சூழ்நிலையில் அவர் இந்த சங்கீதத்தை பாடும்போது தான் அவர் தன்னுடைய இருதயத்தில் இருக்க உணர்வை சொல்கிறார். பாருங்க, என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. 1வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? தேவன் இவர் கடந்து போகிற அந்த பிரச்சனை நடுவிலே தேவன் ஏதோ தூரமாக இருக்கிறது போல இங்கே சங்கீதக்காரன் நினைச்சுக்கிறார், உணர்கிறார். அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு, நான் இவ்வளோ கூப்பிட்றேன், ஆண்டவர் பதிலே கொடுக்க மாட்டேங்கார் பாரு அப்படிங்கிறது போல, தேவன் ஏதோ கேளாதவர் போலவும், தேவன் ஏதோ தூரமாக இருக்கிறவர் போலவும் இவர் என்ன செய்கிறார், உணர்கிறார். பாருங்கள், ஆனால் பாருங்கள், அது உண்மை இல்லை. அது நம்முடைய உணர்வுகள் எப்படி வேணாலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். பாருங்கள், ஆனால் பாருங்கள், சத்தியம் என்ன, கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலேயே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த பாருங்கள் உடன்படிக்கை வாக்குத்தத்தமே என்ன, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் யோசுவாவோடே சொல்லும்போது சொல்கிறாரு, நான் மோசேயோடே இருந்தது போல் நான் உன்னோட என்ன செய்வேன் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கே வாக்கு பண்ணுகிறார். அப்போது பாருங்கள், பழைய ஏற்பாட்டு முழுவதும் கர்த்தர் பாருங்கள் தம்முடைய உடன்படிக்கை ஜனமாகிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், நான் உங்களோடு இருப்பேன் என்று கர்த்தர் என்ன செய்தார், வாக்குறுதி கொடுத்திருந்தார். அப்போது சத்தியம் என்ன, கர்த்தர் தாவீதோடு தான் எப்பவும் இருந்தார். ஆனால் பாருங்கள்,
இப்போ அவருடைய கஷ்டத்தின் மத்தியில் அவர் சில நேரம் கடந்து போகும்போது இந்த எண்ணம் வந்துடுது பாருங்கள். இதை சங்கீதம் 6 நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 6:1 கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். இதுவும் ஒரு தாவீதின் சங்கீதம் தான் பாருங்கள். இங்கே தாவீது எப்படி தன்னோட மனதெல்லாம் அவர் சில கஷ்டத்தின் வழியே கடந்து போகும்போது அவரோட மனது இப்போ என்னது, இந்த தண்டனை உணர்வினால் அவர் மனது நிரம்பிட்டு, நான் ஏதோ செய்த தவறுக்கு தான் இப்போ என்ன தண்டிச்சிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற அந்த உணர்வினால் அவர் என்னது நிரம்பி விட்டார். அதனால தான் அவர் சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்ன செய்கிறாங்க, கடிந்து கொள்ளாதையும், உடைய உக்கிரத்தில் என்னது தண்டியாதையும், தண்டிச்சிடாதீங்க. ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கடந்து போகும்போது தான் இந்த சங்கீதத்தையும் அவர் பாடுறாரு. அப்போ பாருங்கள், அந்த தண்டனை உணர்வு வரும்போது என்ன ஆயிடுது, தேவன் நாம் எவ்வளவு ஜெபித்தாலும் அவர் அதை கேட்க மாட்டேங்கிறார், தூரமாக இருக்கிறார் என்பது போல ஒரு உணர்வு வந்துடுது. அப்போது இதன் நிமித்தம் தான் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ரட்சிக்கும் போது அவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதமாகிய பாவ மன்னிப்பிலே அவர் அருளுகிற முதல் ஆசீர்வாதம் என்னது, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஏனி நமக்கு ஆக்கினை தீர்ப்பு என்னது இல்லை. ஏன் இல்லை, எப்படி இயேசு நம்மளை இந்த பாவத்தினால் வருகிற தண்டனையிலேருந்து எப்படி நமக்கு விடுதலை தந்து எப்படி நம்மை சமாதானத்தினால் நிரப்புறாருன்னு சொல்லி இப்போ ஏசாயா 53:5 வாசிக்கிறோம் பாருங்கள். ஏசாயா 53 அதிகாரம் இப்போது 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் இனி நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற அந்த ஆசீர்வாதத்தை அருளும்படியாக இங்கே பாருங்க, இயேசு என்ன பண்ணாரா பாருங்க, நமக்கு சமாதானத்தை. இரவும் போல ஐயோ தேவன் என்ன தண்டிச்சிட்டாரு, அதனால தான் என் வாழ்க்கையில் இது நடந்துடுச்சு, தேவன் எனக்கு இந்த பிரச்சனை வந்தோடனே தேவன் ஏதோ என்ன தண்டிச்சிட்டாரு, அதனால தான் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த தண்டனை உணர்வினால் சமாதானம் இல்லாமல் நிலையற்று அலைந்து திரிகிறவர்களாக இருக்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவித்து நம்முடைய வாழ்க்கையை சமாதானத்தினால் நிரப்பும்படி, ஸ்திரத்தன்மையினால் நிரப்பும்படி, ஐயோ நான் இவ்வளோ ஜபிச்சும் தேவன் தூரமாக இருக்கிறாரே, கேட்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற அந்த எண்ணத்திலிருந்து விடுதலையாக்கி, கர்த்தரின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார், எனக்கு பதிலளிப்பார் என்ற நிச்சயத்தை தரும்படியாக இங்கே வசனம் சொல்லுது. ஏசாயா 53:5 சொல்லுது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு விட்டார். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆம், நாம் நம்முடைய தலையெழுத்து இதுதான், நம்ம பாவம் செய்திருக்கோம், அதனால் பாவத்தின் விளைவாக வருகிற அந்த தண்டனையை நம்ம சுமந்துதான் ஆகணும். நிலையற்று அலைந்து தெரிகிறவர்களாக தான் இருக்கணும். வாழ்நாளெல்லாம் தேவன் எனக்கு தூரமாக இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்ந்து வேதனையிலே பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை கழிவது தான் நம்முடைய தலையெழுத்தாக இருந்தது. ஆனால் இயேசு அந்த தலையெழுத்தை மாற்றிவிட்டார். இயேசு தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவராக சிலுவையிலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அந்த தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆதலால் இப்பொழுது அவருடைய தழும்புகளால் இந்த கொடிய தண்டனை தீர்ப்பின் அதிலிருந்து இப்போ நமக்கு விடுதலையை என்ன செய்கிறார், தருகிறார். அந்த தண்டனை தீர்ப்பு நம்மேல் இருக்கிற மூலமாய் வருகிற அந்த சமாதானத்தை இழந்து போன அந்த வாழ்விலிருந்து நமக்கு இப்போ சுகத்தையும் சமாதானத்தையும் என்ன செய்கிறார், தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் ஏன் இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம்னு. ரெண்டாவது பார்த்தோம் இயேசு எப்படி நமக்கு தண்டனை தீர்ப்பிலிருந்து எப்படி விடுதலை தந்தாருன்னு பார்த்தோம். இப்போது இதன் நிமித்தம் எப்படி நம்ம இப்போ அந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து எப்படி விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33வது வசனம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:33-34 வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர்.
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பாருங்க, எவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தி பாருங்க. தேவன் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிற நம்மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே நம்மை எனது நீதிமானாக்குகிறவர். அல்லேலூயா. இனி யாரும் உங்களை குற்றம் சாட்ட முடியாது. பிசாசு இனி உங்களை குற்றம் சாட்ட முடியாது. இவன் தண்டனை தீர்ப்புக்கு உட்பட்டவன் என்று சொல்லி இனி குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா தேவனே உங்களை இப்பொழுது நீதிமானாக்கி இருக்கிறார். தேவனே உங்களை தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆக்கினைக்குள்ளாக உங்களை தண்டனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யாரும் தீர்க்க முடியாது. ஏன்னா உங்கள் பாவத்தின் தண்டனைக்காக கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனோட வலது பார்சத்திலும் இருக்கிறார். உங்களுக்காக அவரே வேண்டுதல் செய்கிறார். ஆதலால் இது நிமித்தம் இப்பொழுது நமக்கு சமாதானம் உண்டாகிவிட்டது. ஒரு நிச்சயம் வந்துட்டு, ஆமாம், என் பாவம் மன்னிக்கப்பட்டு இனி கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற சமாதானம் நமக்கு உண்டாகிவிட்டது. அது மட்டும் இல்லை, தேவன் என்னுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் என்ற சமாதானமும் இப்போ என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. பாருங்க, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை மட்டும் நாம் வாசித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, எப்போ இயேசு என்னுடைய தண்டனையை ஏற்றுவிட்டார், இனி எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ, இப்போ நமக்கு ஒரு தைரியம் வருதா? என்ன தைரியம்? நான் அவருடைய சித்தத்தின்படி கேட்கும்போது அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்ற தைரியம் வருது. அந்த தைரியம் இப்போ வருகிறதுனால அவரிடத்தில் நான் கேட்டவைகளை பெற்றும் கொள்வேன் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு வந்து விடுகிறது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளை, இதன் மூலம் பாருங்கள், முதலாவது நிலையற்றவனாய் அலைந்து திரிகிற வாழ்க்கையிலிருந்தும் விடுதலை. அது மட்டும் இல்லை, கர்த்தரின் ஜெபத்தை கேட்கவே மாட்டேங்கிறார், தூரமாக இருக்கிறார் என்ற அந்த நிலையிலிருந்தும் விடுதலை. இப்பொழுது நம்முடைய உள்ளம் சமாதானம் அடைந்து விடுகிறது. ஆமாம், இனி எனக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால இப்போ தேவன் என் ஜெபத்தை கேட்கிறார் என்ற தைரியம் இருக்குது. அவர் கேட்கிறபடினால் அந்த என் ஜெபத்துக்கு பதிலளிக்கவும் செய்வார் என்ற தைரியம் நமக்கு வந்து விடுகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் கேட்ட அந்த சத்தியத்தின் மூலமாய் வருகிற பலனை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறோம் அப்பா. இந்த நாளிலே கேட்ட அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எப்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் இனி எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஆண்டவரே. எங்கள் பாவம் மன்னிக்கப்படும்போது எங்களுக்கு கிடைக்கிற முதலாவது ஆசீர்வாதம், கிறிஸ்து இயேசுவுக்குள் இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற இந்த சத்தியம் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஆழமாய் பதியட்டும். ஓ ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி மனக்கண்களை பிரகாசமாக்குங்க. இதனுடைய ஆழம், நீளம், அகலம், உயரம் இன்னதென்று ஆண்டவர் அறிந்து கொள்ளும்படி எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரியத்தோடு தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. நிரப்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த சத்தியத்தின் பலனாகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம், இனி எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்துவிட்டபடினால் இனி தேவன் தெரிந்து கொண்ட என்னை குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? யார் என்னை குற்றம் சாட்ட முடியாது, இனி யாரும் என்னை ஆக்கினைக்குள்ளாக திருக்க முடியாது என்ற அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் கிடைக்கிற அந்த எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற அந்த சமாதானம் இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரை, நிரப்பட்டும். அது மட்டும் இல்லை, இனி ஜெப வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு புது தைரியம் உண்டாகட்டும். கர்த்தரின் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார், அதுக்கு பதிலும் அளிக்கிறார் என்ற ஒரு தைரியம் இந்த பிள்ளைகளை நிரப்புகிறதன் மூலமாக இந்த நாளிலிருந்து யாரெல்லாம் நிலையற்று அலைந்து தெரிந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் தண்டனை உணர்வுலாம் நிரம்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் தங்களுடைய வாழ்விலும் குடும்பத்துக்குள்ளும் சமாதானத்தை இழந்து போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் இந்த சத்தியத்தினால் ஒரு சமாதானம் இந்த நாளிலே உண்டாகட்டும். அது மட்டும் இல்லை, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் அதனுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும்.
இந்த நாளில் இந்த இயேசுவின் நாமத்தில் பிதாவினிடத்தில் ஜெபித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், தங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல ஆழமான ஆண்டவரே ஒரு ஜெப வாழ்க்கையை இந்த நாளிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.